எம்பிஸ். அந்த மாதிரி எம்பிங்க உங்களுக்கு தேவையா? இல்ல உங்க உரிமைகளுக்காக உங்களுக்காக போராடுற குரல் கொடுக்கிறவங்க உங்களுக்கு தேவையா? நம்ம அண்ணன் எடப்பாடியாரோட ஆசை பெற்ற, அம்மாவோட ஆசை பெற்ற, அதிமுகவோட ஆசை பெற்ற, நம்ம அண்ணன் நகரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களோட ஆசை பெற்ற கலிய பெருமாள் அவர்கள் நிச்சயமா உங்களுக்காக வேலை பார்ப்பாங்க, உங்க உரிமைகளுக்காக வேலை பார்ப்பாங்க. திமுக ஜெயிச்சா காங்கிரஸ்க்கு பூஜா தூக்கும், பிஜேபி ஜெயிச்சா அடுத்த கட்சியில இருந்து ஆள தூக்கும். அதே நாங்க ஜெயிச்சா, ரெட்டல ஜெயிச்சா, அதிமுக ஜெயிச்சா எங்களுக்கு காங்கிரஸும் ஒண்ணுதான், பாஜகவும் ஒண்ணுதான். மக்கள் நலனுக்காக யாரா இருந்தாலும் எதிர்ப்போம். ஆயுதம் எப்பவுமே அதை உபயோகிக்க தெரிஞ்சவங்க கையில இருக்கணும். இன்னைக்கு உங்களை ஏமாத்தின திமுகவை நீங்க எதிர்க்க உங்க கையில கிடைச்சிருக்கிற ஆயுதம் இந்த தேர்தல், இந்த 39 எம்பி சீட். அந்த ஆயுதம் திமுக கையில கிடைச்சா காங்கிரஸ் கிட்ட அனுமானம் வைப்பாங்க, பாஜக கையில கிடைச்சா அந்த ஆயுதத்தை வச்சு உங்களையே அடிப்பாங்க. உங்க ஓட்டுன்ற வலுவான பலத்துல உருவான அந்த ஆயுதத்தை அதிமுக கிட்ட கொடுத்து பாருங்க. தேர்தல் சமயத்துல மட்டும் 4 முறை வர்ற பிரதமரை தமிழ்நாட்டிலேயே தவங்கெடுக்க வைப்போம். உங்களோட உரிமைகளை உலகத்துக்கு உறக்க எடுத்து சொல்லுவோம். நாங்க உங்களுக்கு கொடுக்கிறது ஒரே ஒரு வாக்குறுதி தான். எந்த நிலைமையிலையும், எந்த நேரத்திலையும், எந்த சூழ்நிலையிலையும், எதுவா இருந்தாலும், யாரா இருந்தாலும், யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்கள தமிழக மக்களுக்காக வேலை பார்க்க வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. இதுதான் எங்களோட வாக்குறுதி. எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் நலனே நாட்டு நலம். இது மக்கள் திலகம், மக்களுக்காக ஆரம்பிச்ச இயக்கம் இந்த அதிமுக. மக்களால் நான், மக்களுக்காகவே நான் அது வாழ்ந்த அம்மாவோட இயக்கம் இந்த அதிமுக. துரோகிகளை விரட்டி இன்னைக்கு தமிழக மக்கள் நலனுக்காக பிஜேபி கூட்டணியை உடைச்ச புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாரோட இயக்கம் இந்த அதிமுக. திமுகவும் நமக்கு தேவையில்லை. இன்னைக்கு புதுசா வந்து வேஷம் போடுற பாஜகவும் நமக்கு தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் திமுகவும் பாஜகவும் பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது. திமுக பயங்கரமா பொய் சொல்லும், பாஜக சொல்ற பொய்ய பயங்கரமா சொல்லும். திமுக கடவுளை திட்டுக்கிட்டே சாமி கும்பிடும், பாஜக கடவுளே